வணக்கம் மக்களே. இன்றைக்கி சாம்சங் கேலக்ஸியில் டேப் T595 தான் இன்றைக்கி டிஸ்பிளே மற்றதை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், ஃபுல் வீடியோ போடுறேன்னு சொல்லிவிட்டு. இப்போ அந்த ஃபுல் வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ பேக் பேனல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ தான் டிஸ்பிளே ரிமூவ் பண்ண முடியும். ஸோ பேக் பேனலில் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன ஸ்டெப்பு அப்படின்னா, நம்ம இந்த டேமேஜ் ஆன டிஸ்பிளேயோட ஸ்டெப்பு, சப்போர்ட் ஸ்டெப்பு, பேட்ரி இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பேட்ரி ரிமூவ் தான். அடுத்து தான் நீங்கள் மற்ற ஸ்டெப்பெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸ்ட்ரிப்பெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா கட் ஆகிடும். கட் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்ட்ரிப்பு கிடைக்கிறதுலாம் கஷ்டம், அப்புறம் லாஸ் தான் ஆகும். ஸோ இதோடைய ஒரிஜினல் டிஸ்பிளேலாம் நம்ம போடலை, கம்பேட்டபிள் தான் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா ஒரிஜினல் கிடைச்சாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வருது. அதனால் கஸ்டமர் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போது கம்பேட்டபிள் தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போது டேமேஜ் ஆன டிஸ்பிளேவும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி இது உடஞ்சி போயிருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கழட்டுறதுக்கு. இல்லாட்டி கொஞ்சம் அந்த நம்ம செப்பரேட்டரில் போட்டு தான் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் யூஸ்வலாக. இது கொஞ்சம் ஈஸியாக வந்துருச்சு உடஞ்சதுனால. ஸோ இப்போ பேக் பேனல்லையும் ரிமூவ் பண்ணிட்டோம். இதுதான் டேமேஜ் ஆன டிஸ்பிளேங்க. இப்போ நம்ம புது டிஸ்பிளே தான் மாட்டுறதா நம்ம பார்க்க போகிறோம். இது எல்சிடி ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பு தான் நான் சொன்னேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். இது சப்போர்ட்டோட ஸ்டெப்பு. ஏன்னா எக்கத்தப்பா பிடிச்சி லைட்டாக இழுத்தாலும் டேமேஜ் ஆகிடும். இப்போ நம்ம புது டிஸ்பிளே போட்டு எல்லாம் பக்காவாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிகிட்ருக்கோம். இது கம்பேட்டபிள் டிஸ்பிளே தான். ஸோ இதுக்கு வாரண்டிலாம் எதுவும் வராதுங்க. ஸோ கீழே விழாமல் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். நம்ம தான் கொஞ்சம் ஹேண்ட்லிங் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். இதுதான் புது டிஸ்பிளே. இது அப்படியே பார்த்தீங்கன்னா இது பழைய டிஸ்பிளே, இது உடஞ்சி போனது. ஸோ இப்போது அப்படியே டேப்பில் நம்ம டிஸ்பிளே பண்ணோம் இல்லையா, டிஸ்பிளே ரிமூவ் பண்ணோம் இல்லைங்களா, அதில் க்ளூலாம் போட்டு இப்போ புது டிஸ்பிளே தான் நம்ம ஒட்ட வைக்க போகிறோம். இப்போ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போது பேனலோட ஃப்ரேமோட ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது கொஞ்சம் க்யூர் ஆகணுங்க. அதுக்கு எப்படி ஒரு 24 ஹவர்ஸ் விட்டால் நல்லதுங்க. இப்போது டிஸ்பிளே ஸ்டெப்பு, டச்சோடைய ஸ்டெப்பு எல்லாத்தையும் மாட்டணும். இது மாட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மாட்டுங்க. பொறுமையாக பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. இது வந்து நம்ம பேக் பேனலோட போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ரப்பர் பேண்ட் போட்டு பாண்டிங் விட்டுட்டோங்க. இப்போ சார்ஜும் போட்டு பார்க்கணும், சார்ஜ் ஆகுதா இல்லையான்ட்டு. பக்காவாக சார்ஜ் ஏதுங்க, ஆம்ஸ்லாம் கரெக்டாக காட்டுது. ஸோ அவ்வளோதாங்க, இந்த டேப் ரெடி பண்ணியாச்சு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. பெல் ஐக்கான் தட்டிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது நான் ரெகுலராக சொல்கிறது தான். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே.